ஆகஸ்ட் 4ஆம் தேதி திங்கட்கிழமை. புனித ஜான் மரிய வியானி பங்கு தந்தையர்களின் பாதுகாவலர் திருவிழா. இணையதள சொந்தங்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் வணக்கங்கள். அனைத்தையும் தன் ஒரு சொல்லால் உண்டாகுக என்று உண்டாக்கிய இறைவன் தொடக்க நூல் 1:26 மானிடரை நம் உருவிலும் சாயலிலும் உண்டாக்குவோம் என்று கூறி மனிதனை தன் கையால் தொட்டு உண்டாக்குகிறார். தொடக்க நூல் 1:19 கடவுள் எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க மனிதனிடம் கொண்டு வந்தார். அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. என்னே இறைவனின் அன்பு. தொடக்க நூல் 3:21 மனிதன் பாவம் செய்த போதும் கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோளாடைகள் செய்து அவர்கள் அணிய செய்தார். இதுதான் இறைவனின் கனிந்த அன்பு. தொடக்க நூல் 4:15 பாவம் செய்த காயின் கடவுளிடம் பாதுகாப்பு கேட்கிறான். காயினை கொல்கிற எவனும் 7 முறை பழிவாங்கப்படுவான் என்று சொல்லி ஆண்டவர் அவன் மேல் அடையாளமிட்டார். இவ்வாறு தொடக்க நூல் முழுவதும் இறைவன் மனிதர் மீது காட்டும் பரிவிரக்கத்தை எடுத்து சொல்கிறது. நோவாவுடன் கடவுளின் உடன்படிக்கை, அபிரகாமின் அழைப்பு, ஈசாக்கு யாக்கோபுடன் பயணித்த இறைவன் மோசே வழியாக இஸ்ரேல் மக்களுடன் உடன் பயணித்த விதம், இரவில் நெருப்பு தூணாக பகலில் மேக தம்பமாக மக்களின் தேவனாக பயணித்த விதம் நெஞ்சம் நெகிழ வைக்கிறது. வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் இறைவனை மறந்த இஸ்ரேல் மக்களின் பின்னே செல்லும் இறைவனை நீதி தலைவர்கள் இறைவாக்கினர்கள் வழியே அறிகிறோம். இவ்வாறு பழைய ஏற்பாட்டில் மக்களுடன் சென்ற இஸ்ரேலின் தேவன் புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் வழியாக நம்மோடு உரையாடுவதை மத்தேயு 9ஆம் அதிகாரம் இறை வசனம் 35 முதல் 10ஆம் அதிகாரம் முதல் வசனம் கூறுவதை கேட்போமா? பழைய ஏற்பாட்டில் மக்களோடு பயணித்த இறைவன் புதிய ஏற்பாட்டில் பாவிகளை, சமுதாயத்தால் ஓரங்கட்டப்பட்டவர்களை தேடி செல்லும் இயேசுவில் காண்கிறோம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆறுதலின் தேவனாய் லூக்கா 5:27 இயேசு சுங்க சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் வரி தண்டுபவரிடம் என்னை பின்பற்றி வா என்று பாரபட்சம் பாராது தன் பணிக்கு அழைக்கும் இறைவனாய் மத்தேயு 18:12 காணாமல் போன ஆடு உவமையில் அவர் 99 ஆடுகளையும் விட்டுவிட்டு வழி தவறிய ஒரு ஆட்டை தேடி செல்வார் அல்லவா என்று கரிசனையின் தேவனாய் மத்தேயு 18:14 அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணகத் தந்தையின் திருவுளம் என்று கூறி குழந்தைகளும் இறைவன் பார்வையில் உயர்ந்தவர்கள் என்று உணர்த்தும் இறைவனை காண்கிறோம். இயேசு பேய்களை ஓட்டியது, நோய்களை குணமாக்கியது எல்லாமே இறையாட்சி அனைவருக்கும் உரியது என்று காட்டவே. மேலும் மத்தேயு 25:40
மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்கிறீர்கள் என்கிறார் இயேசு. இவ்வாறு எல்லா சூழ்நிலைகளையும் இறை தந்தையின் மகிமைக்காகவே இயேசு பயன்படுத்தினார். சீடர்களையும் அதன்படியே வழிநடத்தினார். இன்றைய நாளின் புனிதர் 18 மணி நேரம் ஒப்புரவு அருட்சாதனம் கொடுத்ததும், பாவத்தை மறைப்போருக்கும் அதனை நினைவுபடுத்தி குணப்படுத்தியதும் இறை இரக்கத்தின் நீட்சியே. பல நாட்டவர் அவரிடம் பாவ அறிக்கை செய்ய வந்ததால் பல ஊர்திகள் அந்த ஊருக்கு விடப்பட்டதாக சரித்திரம் கூறுகிறது. பங்கு தந்தையர்களின் பாதுகாவலராகிய புனித ஜான் மரிய வியானியின் நினைவு தினமான இன்று பங்கு தந்தையர்களின் அர்ப்பண வாழ்வு மற்றும் அவர்களின் அருட்பணி சிறக்க ஜெபிப்போம். ஜெபம். இரக்கத்தின் ஆண்டவரே, நீர் என்றென்றைக்கும் என் மீது பரிவு காட்டுவதற்காய் நன்றி. நானும் உம்மை போல இரக்கம் காட்ட சொல்லித்தாரும். ஆமென்.